சேலம் அணைமேடு பகுதியில் உள்ள ராஜமுருகன் கோயிலில் 51 அடி உயரத்தில் புதிதாக வடிவமைக்கப்பட்ட முருகன் சிலை முனியப்பனை போன்றுள்ளதாக அதிர்ச்சி தெரிவிக்கின்றனர் பக்தர்கள். சேலம் இரும்பாலை அருகே உள்ள அணைமேடு பகுதியில் அமைந்துள்ளது ராஜமுருகன் திருக்கோயில். சுற்றுப்புற கிராமங்களிலிருந்தும் வெளி மாவட்டங்களிலிருந்தும் பக்தர்கள் வருகை தரும் இந்த கோயிலில் 51 அடி உயரத்தில் முருகன் சிலை வடிவமைக்கப்பட்டு வந்தது. 3 பக்கமும் திரைச்சீலை அமைத்து 6 மாத காலமாக வடிவமைக்கப்பட்டு வந்த சிலை வண்ணம் தீட்டும் பணி முடிவடைந்ததையடுத்து கடந்த 2 தினங்களுக்கு முன்னர் பொதுமக்களின் பார்வைக்கு திறக்கப்பட்டது. அப்போது இந்த சிலையை பார்த்த பக்தர்கள் அதிர்ச்சியடைந்தனர். முருகன் சிலையின் முக அமைப்பும் உடல் அமைப்பும் சரியில்லை என்றும் முனீஸ்வரன் உருவ அமைப்பில் முருகன் சிலை உள்ளதாகவும் விமர்சனங்களை முன்வைத்தனர். சிலை கொஞ்சம் மோசமாக இருக்குது, அமைப்பு இல்லை. அதனால் அதை ஒழுங்குபடுத்தி அப்புறம் கும்பாபிஷேகம் முடிச்சுக்கலாம் அப்படின்னு நிப்பாட்டிட்டாங்க. முருகன்னா எப்படி இருப்பார், சிலை எப்படி இருக்கும்? முருகன்னா நல்லா அழகா லட்சணமாக இன்னும் கொஞ்சம் அகலப்படுத்தி மூஞ்சிருக்கும். இது அகலப்படுத்தி மூஞ்சில் 2 நாளைக்கு முன்னாடி தான் அதை ஓப்பன் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் அந்த ஃபேஸ் எங்களுக்கு ஆக்ரோஷமாக இருந்த மாதிரி இருந்தது. முனிப்பன் இதில் இருந்தது. முருகனுக்கு அழகுன்னு தான் சொல்லுவாங்க, அழகு தான் முருகன். அந்த அழகான அந்த வடிவம் இல்லை அப்படிங்கிறதுனால இப்போ வேறு சிற்பி வச்சு நாங்கள் வேலைப்பாடு ஆரம்பிச்சிருக்கோம். வரும் 19ஆம் தேதி நடைபெறும் கோயில் குடமுழுக்கு விழாவுக்காக முருகன் சிலை வடிவமைக்கப்பட்ட நிலையில் முருகனா முனியப்பனா என்ற விமர்சனங்களால் குடமுழுக்கு விழாவை ஒத்திவைத்திருக்கிறது கோயில் நிர்வாகம். வேறொரு சிலை வடிவமைப்பாளர் மூலம் முருகன் சிலையில் முகத்தை சீரமைத்து அதன் பின்னர் குடமுழுக்கு நடத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது. அது என்ன பண்ணிட்டாங்கன்னா, இது முருகன் சிலை மாதிரி அமைச்சு, முருகன் இப்படி சிலை அமைச்சிருக்குது அது மாதிரி அமைச்சு நம்ம கும்பாபிஷேகம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு நிறுத்தியிருக்கிறாங்க. முனீஸ்வரன் உள்ளிட்ட காவல் தெய்வங்களின் சிலையை மட்டுமே வடிவமைத்து வந்த சிலை வடிவமைப்பாளர் சித்தையன் முதன்முறையாக முருகன் சிலையை வடிவமைத்ததால் முனீஸ்வரனை போன்று முருகன் சிலை அமைந்து விட்டதாக கோயில் ஸ்தாபகர் தெரிவித்தார். பல லட்சம் ரூபாய் செலவில் பக்தர்களை ஈர்ப்பதற்காக வடிவமைக்கப்பட்ட முருகன் சிலை முருகனா முனியப்பனா என்பன போன்ற எதிர்மறை விமர்சனங்களால் கோயில் ஸ்தாபகர்கள் அதிர்ச்சியடைந்துள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.